யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கடந்த சில தினங்களா எல்லாருமே ப்ரே பண்ற விஷயம் ஒன்னா மட்டும்தான் இருந்துச்சு. சுனிதா வில்லியம்ஸ் எப்படியா ஸ்பேஸ்ல இருந்து பத்திரமா தர இறங்கிடணும், நம்ம பூலோகத்துக்கு வந்துடணும் அப்படின்றது ஒரு பெரிய பிரேயர்ஸா பல இடத்துல எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு கனவு நிஜமான ஒரு தருணம் தான் இது. அவங்க எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு, அதுவும் பத்திரமா சேஃப்டியா வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய சொந்த ஊரான குஜராத்ல அப்படியே கோலாகலமா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. வெடி வெடிக்கிறது, பாட்டு பாடுறது, சாமிக்கு அபிஷேகம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்களுடைய ஹாப்பினஸ் அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ எல்லா சைட்ல இருந்துமே இஸ்ரோல ஆகட்டும், நாசா எல்லாருமே அவங்களுடைய சைட்ல இருந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க இல்லையா, அதை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ற விதத்துல அவங்களோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷஸா கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் பேக் அப்படின்றது ஒரு செம்மையான ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இந்த ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி கல்பனா சாவ்லாவும் அதே மாதிரி தான் ஸ்பேஸ்ல இருந்து கரெக்டா வர நேரத்துல ஒரு பிளாஸ்ட் ஆயிட்டு அவங்களும் அங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி எது எப்ப நடக்கும் தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்கும்போது இப்ப டெக்னாலஜிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வளரவும் அண்ட் எக்கச்சக்க கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுல நடக்கவும் கொஞ்சம் டெக்னாலஜி ரைஸ் ஆன காரணத்தினால ரொம்ப சேஃப்டியா மனுஷங்க கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தினால இவ்வளவு பெரிய ஒரு மேஜிக் நடக்குதுன்றதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க பேக் ஆயிட்டாங்க இல்லையா, அண்ட் அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்றத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன். ISS அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஓகேவா, இது வந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம வந்து அப்பப்போ போய் செக் பண்ணணும், அங்க வந்து ஒழுங்கா நடக்குதா வேலை அப்படின்னு தெரியணும் அப்படின்னும் போது ஒரு 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து நம்ம வந்து அங்கேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று ரெடி பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதை பிளான் பண்ணி அங்கவே உருவாக்குறாங்க. அது பேர் தான் ISS. ஸோ அந்த இடத்துக்கு ஒருத்தவங்களும் போய் பார்த்துட்டு வரணும், வந்து போகணும், அது எப்படிலாம் நிறுவனம் ஆகுது, அங்கிருந்து உலகம் நல்லா தெரியுதா, அங்க இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில இங்க இருந்து அங்க போறாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம், ஓகேவா. ஸோ யாரெல்லாம் ISS வந்து அதாவது உருவாக்குனாங்க, யாரெல்லாம் வந்து அவங்களோட அட்மைர் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாசா அப்படின்ற பேர்ல யூஎஸும், ராஸ்கோஸ்பஸ் அப்படின்ற இந்த பேர்ல ரஷ்யாவும், ESA அப்படின்ற இந்த பேர்ல யூரோப்பியனும், ஜாக்ஸா அப்படின்ற இந்த பேர்ல ஜப்பான், கனடா CSA அப்படின்னு இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே 1998ல பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கினாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு இடம் தான் ISS, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாருமே பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ் உருவாக்கிட்டாங்க. ஒரு நல்ல சூப்பரா டிரைவ் பண்ண தெரியற ஒரு பர்சன் தான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்க, நிறைய பேரும் எல்லாம் உள்ள அனுப்புறாங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸும் ரொம்ப அவங்க நல்ல ஒரு சிறப்பான ஒருத்தவங்க அப்படின்றதுனால அவங்கள வந்துட்டு என்ன பண்றாங்க, நீங்க போய் ஒரு செக் பண்ணிட்டு வாங்க, அங்க ஒரு ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத போய் நீங்க பாத்துட்டு வாங்க, ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு ஒரு 8 days மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாவே திரும்பவும் அவங்க வந்துடணும் 8 days அப்புறம் அப்படின்றது தான் அவங்க வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ போனவங்க திரும்பவும் வர முடியல. பிகாஸ் அவங்க போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு சில ஆயில்ஸ் எல்லாம் லீக் ஆகி ஏதோ சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து திரும்பவும் வர முடியல. அவங்க அந்த ஸ்பேஸ்லயே இருந்து அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துருச்சு. வேலை பார்க்கணும் இந்த சென்ஸ் அவங்களுக்கு போனது வந்து ஆட்கள் எல்லாம் திரும்பவும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்பவும் வந்துட்டு எங்க இருந்து புறப்படுச்சோ அந்த பிளேஸ்க்கு வந்துருச்சு. அப்போ அங்கேயே இருக்கிறவங்க எப்படி திரும்பவும் கூட்டிட்டு வர்றது அப்படின்ற ஒரு உருவாக்கத்திலையும் அண்ட் ஒரு முயற்சியும் தான் இப்போ இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ஒர்க் பண்ணி அவங்க திரும்பவும் அங்க இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ் கூட பேட்ச் வில்மோர் அப்படின்ற இந்த ஒரு நபரும் சேர்ந்து தான் போறாரு. ஸோ 2 பேரும் எல்லா இஷ்யூஸும் செக் பண்றாங்க, இருக்காங்க. அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. ஒரு 9 மாசம் 13 நாட்கள் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்காங்க. அவங்களுடைய உடல்நிலைகள்ல இருந்து மொத்தமும் மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்களுக்கு எலும்பு வந்துட்டு பறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய எலும்புகளுடைய அந்த வளர்ச்சி தன்மைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அவங்களுடைய ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்மளுக்கும் அங்கேயும் வேற டோட்டலாவே வந்து எதிர்மறை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இங்க நடக்கிறோம் பண்றோம் அப்படின்னும் போது அங்க எதுவுமே நிகழாது இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அவங்களால அங்க வந்து நம்மள மாதிரி நார்மலா அவங்களால இருக்க முடியாது. ஸோ அவங்களுடைய உடம்பு எல்லாமே அவங்கள கண்ட்ரோலே இல்லாம வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. இந்த 9 மாசங்கள் கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அங்க இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலும் அவங்களால முடியலன்னும் போது நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, ஜூன் மாசம் போன அவங்கள மார்ச் 16ஆம் தேதி இங்க இருந்து வந்துட்டு டிராகன் 9 அப்படின்ற இந்த ஒரு ஸ்பேஸ் சேட்டலைட் போகுது. ஸோ இது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்களை பார்த்து ஒரு செம்மையான பயங்கரமான ஒரு ஹாப்பி ஆயிடுது. அவங்க பார்த்துட்டு அப்பாடா எப்படியும் நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க, இந்த வந்த பர்சன்ஸ் கிட்ட இப்ப இதை ஒப்படைச்சிட்டு அவங்க திரும்பவும் அந்த டிராகன் 9ல வரணும், ஓகேவா. இதுதான் அவங்க பிளான். அந்த 5 days எடுத்துக்குமா பொதுவாகவே நம்ம பழைய ஆளுங்க வந்து புது ஆளுங்க கிட்ட ஒப்படைக்கணும் இதெல்லாம் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்றதுக்கு. பட் இந்த டைம் 2 daysலயே அதை முடிச்சுட்டு அங்க இருந்து
பாத்தீங்கன்னா சுனிதா ரொம்ப ஹாப்பியா நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. பூமிக்கு அங்க இருந்து வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஆகுமா. சோ அவங்க வந்து 10:35 சம்திங் அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 3:30 ஏர்லி மார்னிங் வரணும் அப்படின்றது தான். ஸோ கரெக்டா அது கிட்டத்தட்ட முன்னப்பின் ஆனாலும் ரொம்ப சூப்பரா வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. புளோரிடா கடற்கரையில வந்து இறங்கும், நிறைய பேர் வந்து பாதுகாப்போட இருக்கணும், எல்லாருமே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சூப்பரா வந்து அழகா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எழுந்து நடக்கலாம் முடியாது, பிகாஸ் அவங்க வேற ஒரு ஸ்டேட்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களால நல்லா இயல்பா நம்மள மாதிரி அவங்களால வாக் பண்ண முடியாது. அண்ட் டோட்டலா அவங்க திரும்பவும் இயல்பா அவங்க மாறணும் அப்படின்னா மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க தரப்புல நாசா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பூரணமா ஒரு 6 வீக்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும். அந்த ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம்ல ப்ரோட்டீனா அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், அவங்களோட செல்ஸ் அவங்களுடைய பாடி ஃபுல்லா திரும்பவும் ரெக்கவர் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத டீப்பா ஃபுல் டீடைல்டா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னும் போது தான் திரும்பவும் அவங்க பேக் டு ஃபார்ம் அவங்களுடைய ஊருக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு கிரைட்டேரியா வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேருக்கு அவங்க வந்தது ஒரு ஹாப்பினாலும் அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கு மூச்சு திணறல் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு காமன் விஷயம். பிகாஸ் அவங்க ரொம்ப நாள் அங்க சர்வை பண்ணிட்டு திரும்பவும் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஒரு சூழலுக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எலும்புல இருந்து தசைகள்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கும். அது வந்து வளராமையோ இல்லைன்னா சில கோளாறுகளாலோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அதுல இருக்கும். அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண முடியும். பட் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் டு ஃபார்ம் அவங்க வந்தது பயங்கர எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே உலகமே அவங்களதான் கொண்டாடிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.